அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில தப்பான காரியங்களை செய்து விடுகிறோம். அப்புறம் என்ன செய்தோம் என்று வருந்துகிறோம். அதற்கு உதாரணமாக இந்த கதையில் வரும் சம்பவத்தை காணலாம். ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீரென ஒரு சந்தேகம் உதித்தது. உடனடியாக அமைச்சரை வரவழைத்தார். நான் இந்த நாட்டை இவ்வளவு நன்றாகவும் புத்திசாலித்தனத்துடனும் ஆண்டு வருகிறேன். ஆனால் இந்த நாட்டிலும் முட்டாள்கள் இருப்பார்கள் அல்லவா என்று கேட்டார். ஆம் மன்னா என்று அமைச்சர் பதிலளித்தார். அப்படியானால் அவர்களில் முதல் 4 முட்டாள்கள் யார்? தேடி கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வருவது உம்முடைய பொறுப்பு என்றார். அமைச்சருக்கு ஒன்றுமே புரியவில்லை. புத்திசாலியை கொண்டு வரச் சொன்னால் ஏதாவது போட்டி வைத்து வெற்றியாளரை கொண்டு வரலாம், என்ன செய்வது என்று திகைத்து நின்றார். ஆனாலும் சொன்னது மன்னராயிற்றே, சரி மன்னா என்று ஒத்துக்கொண்டார். 1 மாதம் நாடு முழுவதும் பயணம் செய்து 2 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு வந்தார். அதை பார்த்ததும் மன்னர், அமைச்சரே, உமக்கு கணிதம் மறந்துவிட்டதா என்று சொன்னார். முதலில் நடந்ததை விளக்கமளிக்க எனக்கு அனுமதி வேண்டும் என்றார் அமைச்சர். தொடரும் என்றார் மன்னர். மன்னா, நான் நாடு முழுவதும் சுற்றும் போது இவன் மட்டும் வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன் துணிமூட்டையை தலைமேல் வைத்துக் கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தான். ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டதற்கு, என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு வலிக்கக்கூடாதல்லவா, அதற்குத்தான் என்றான். இவன்தான் நம் நாட்டின் 4வது மிகப்பெரிய முட்டாள் என்றார் அமைச்சர். சரி, அடுத்து இதோ இவன் தன் வீட்டு கூரை மேல் வளர்ந்த புல்லை மேய்க்க எருமையை கூரை மேல் இழுத்துக் கொண்டிருந்தான். இவன்தான் நம் நாட்டின் 3வது மிகப்பெரிய முட்டாள். களிப்படைந்தோம் அமைச்சரே, களிப்படைந்தோம். சரி, எங்கே அடுத்த முட்டாள்? அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முட்டாள்களை தேடி கடந்த 1 மாதமாய் அலைந்து கொண்டிருந்த நான் தான் 2வது முட்டாள் என்றார். மன்னருக்கு சிரிப்பு தாங்கவில்லை. விழுந்து விழுந்து சிரித்தார். பின்னர் அடுத்தது என்றார். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடிக்கொண்டிருக்கும் நீங்கள் தான் முதல் முட்டாள் என்றார் அமைச்சர். 1 நிமிடம் அரசவையே ஆடிவிட்டது. யாரும் எதுவும் பேசவில்லை. உமது கருத்திலும் நியாயம் உள்ளது, நான் செய்ததும் தவறுதான் என ஒத்துக்கொண்டார் மன்னர். காலம் பொன் போன்றது என்பது சான்றோர் வாக்கு. நாமும் பொன்னான நேரங்களை வீணாக செலவிடாமல் இருப்போமாக. பரிசுத்த வேதாகமும் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-16. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நாமும் நம்முடைய நேரங்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான விஷயத்திற்கு பயன்படுத்தினோமானால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கலாம். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.